இந்த கொள்ளு இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு நம்ம குழம்பு, ரசம், துவையல், இன்னும் வேற பல டிஷ், கொள்ளு சாதம், இந்த மாதிரி நிறைய செய்யலாங்க. கொள்ளு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ நல்லா சத்து இருக்கிற இந்த கொள்ளை நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஒன்று கொள்ளு பயிர் தாளிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சமையலில் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கொள்ளு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு பயிர் எடுத்து ராத்திரியே ஊற வச்சு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற விடணுங்க. ஊறின உடனே அதை நல்லா கழுவி எடுத்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க. மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கணுங்க. சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். தனியா 2 டீஸ்பூன் எடுத்துக்கணுங்க. துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கணும். பூண்டு ஒரு 6-7 பல்லு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கணும். பெருங்காயம் தூள் இல்லை கட்டி பெருங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கணுங்க. மிளகு வறுத்து எடுத்துக்கிடணும். சீரகத்தை வறுத்து எடுத்துக்கிடணுங்க. தனியா இதையும் வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது ரெண்டையும் வறுத்துடணுங்க. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ இந்த பெருங்காயத்தை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அந்த சட்டி சூட்லேயே பெருங்காயம் பொரிஞ்சு வந்துடும். வறுத்த மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே அம்மியில் இப்படி நான் இப்போ பொடி பண்ணிக்கிறேங்க. நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கலாங்க. பொடி பண்ணிவிட்டு இது கூட பூண்டு தட்டிக்கணும். தட்டின பூண்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி இதையும் வச்சு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு பவுலில் கொள்ளு வேக வச்ச தண்ணி எடுத்துக்கணுங்க. இது கூட இந்த கொள்ளையும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இவ்வளோ கொள்ளு சேர்த்துக்கலாங்க. நம்ம புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. வேக வச்ச இந்த கொள்ளு தண்ணியில் இந்த 2 தக்காளியை பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இன்னும் கூட நல்லா பிசறி விடணுங்க. இப்போ இதில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு, உளுந்து, வெந்தயம் கொஞ்சம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலைங்க இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடணும். இது பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த நம்ம தட்டி வச்ச மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். இது நல்லா வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த கொள்ளு தண்ணியில் தக்காளி எல்லாம் பிரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையெல்லாம் இதோட சேர்த்து கொதி வர வரைக்கும் அடுப்பில் வைக்கணுங்க. கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா கொதி வரணும். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இது ஒரு கொதி நுர கட்டி இப்படி ஒரு கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.